அட என்னதானோ சொல்லாம கொள்ளாம வந்துட்ட. எங்கம்மா ஸ்வேதா வரல? அவ வீட்ல இருக்கானே. சரிம்மா உள்ள வா. உட்காருமா. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஏமா அழற? என்னமாச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. அப்பா இல்லாத பொண்ணுன்னு ஸ்வேதாக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்னு. அதனால அவ நிறைய தப்பு பண்ணிட்டா. என்னம்மா அவ சின்ன குழந்தை, அப்படி என்ன தப்பு பண்ணிருக்க போறா? சின்ன குழந்தை நினைச்சு விட்டதானே தப்பா போச்சு. என்னம்மா பண்ணா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுமா. அவ காலேஜ்ல படிக்கிறப்போ யாரோ ஒரு பையனை விரும்பி இருக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து உன்ன வெளியில எல்லாம் போயிருக்காங்க. வெளியில போன இடத்துல அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு. அப்போ ஸ்வேதா குடிச்ச ஜூஸ்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்திருக்கானே. அவ மயங்கினதும் அவன் ஸ்வேதா கிட்ட தப்பா நடந்திருக்கான். அத வீடியோ வேற எடுத்து என்கிட்ட 50 லட்சம் பணம் கேட்டு மிரட்டினான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, பொண்ணு விஷயமாச்சு, வெளியில தெரிஞ்ச அசிங்கமா பேசுவாங்கன்னு சொல்லி நானும் போலீஸ்க்கு போகாம அவன் கேட்டு 50 லட்சத்தையும் கொடுத்துட்டேனே. அதோட அவன் விட்டுருவான்னு நினைச்சேன். அவன் விடுற மாதிரியே தெரியலண்ணே. பணம் கொடுத்து 10 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவன் மறுபடியும் வந்து இன்னும் 50 லட்சம் கொடுங்க, இல்லன்னு சோசியல் மீடியால வீடியோ விட்டுருவேன்னு மிரட்டுறானே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு. இவளை நம்பி சுதந்திரமா விட்டதுக்கு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாளே. தனோ, ஸ்வேதா சின்ன புள்ள. இந்த வயசுல எல்லாருக்கும் வர மாதிரி அவளுக்கும் ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும்.